சினிமாக்காரன் என்ன பேசினாலும் மக்கள் வந்து முட்டாள்கள், மக்கள் வந்து கேட்டுப்பாங்க. அந்த சின்ன பையன் தான் மாஸ்டர் மகேந்திரன் சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ அவரோட அந்த உடல் மொழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தென்னாவிட்டா அவ்வளோ இதுவாக வந்து என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, என் வீட்டில் வந்து கரண்டது, நீ என்ன கூட உங்களை அணுகுலையா வச்சிருக்க, கம்மநாட்டி பையன், உனக்கு என்ன பேசணுன்ற ஒரு அறிவு இருக்கா உனக்கு ஏற்கனவே பட வாய்ப்பு இல்லை. ஒரு என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதுதான் வீராவேசனம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது பயங்கரமா ஒரு முண்டா பனியன் போட்டு ஒரு ஊடகத்தில் எப்படி பேசுறதோட ஒரு அறிவு கூட இல்லாம அரைகுறை உடையில வந்து ஒரு முண்டா பனியனை போட்டுக்கிட்டு பயங்கரமா ஒரு வீடியோ பேசியிருப்பார். போராடுங்க, நம்ம பிரச்சனை நம்ம தான் வந்து போராடணும், அப்படி இல்லைன்னா இந்த தமிழ் இனமே அழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு இந்த வாய் அப்போ வந்து கூவுச்சு இல்ல, யாருக்காக கூவுச்சுன்னு இப்ப தெரியுது. இது நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 10-15 ஆண்டுகளா ஒரு செட்டிங் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் கோர வைக்கணும்னு இந்த மாதிரி கைக்கூலிகளை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த கைக்கூலி இன்னைக்கு வந்து பேசுறாரு. விஜய் முதலமைச்சர் ஆன உடனே விஜயோட மனசுல இடம் பிடிக்கணும், அவருக்கும் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. ஏன்டா சினிமாக்காரனுக்கெல்லாம் விஜய் வந்து வாய்ப்பு கொடுக்குது, அவர் சினிமா கம்பெனி நடத்தல, அவர் வந்து கட்சி நடத்துறாரு. உண்மையிலேயே நீ வந்து விஜய் கட்சியில சேரணும்னா அந்த கட்சியில போய் வேலை செய்யி, கட்சிக்காக உழை, கட்சியில போய் மெம்பர் ஆகு, இதெல்லாம் செஞ்சுட்டு விஜய் கிட்ட போய் நீ பொறுப்பு கேட்டா பரவாயில்ல. டைரக்டா வந்து ஸ்டுடியோல போய் உட்காந்துட்டு ஒரு மீடியால வந்து பேசிட்டு, பிரஸ் மீட்ல வந்து பேசிட்டு, நேரடியா தமிழ்நாட்டுக்கு நீ வந்து அமைச்சர் ஆயிடணுமா, எம்எல்ஏ ஆயிடணுமா, இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கு. இவங்க எல்லாம் பேசுறதுக்கு உண்மையிலேயே மகேந்திரன் எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து வழக்கு தொடரலாம். இவர் மேலேயும் பாத்தீங்கன்னா லாரன்ஸ் மேலேயும் சட்டப்படி வந்து வழக்கு தொடரலாம். ஏன்னா மக்களை வந்து குறைமதிப்பு, நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றது யாருங்க இந்த மகேந்திரன்? கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்வருக்கே ரைட்ஸ் இல்லைங்க. என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு யாருமே இங்க சொல்ல முடியாது. கேள்வி கேட்கறது ஜனநாயக கடமை, அதுக்கு வந்து பதில் சொல்றது அவரோட விருப்பம். அவர் வந்து நோ கமெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு போகலாம், பதில் சொல்லாம கூட கடந்து போகலாம், அது அவரோட விருப்பம். ஆனா கேள்வி கேட்கறது நம்மளோட கடமை, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டா கரண்ட் வந்துடும் சொல்றீங்களா? அவன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு கரண்ட்டை கட் பண்ணுங்கன்றேன் நான். அப்போ அவன் வந்து என்ன பண்றான், அவன் கேள்வி கேட்கறானா இல்ல என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரொம்ப தவறான அணுகுமுறை. சட்டத்துக்கு இவங்க மேலாம் வந்து கண்டிப்பா வந்து வழக்கு போடணும். வழக்கு போட்டா மட்டும்தான் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க. மக்களை வந்து யாரா இருந்தாலும் சரி ஏளனம் பண்றது, இந்த மாதிரி தவறா பேசுறவங்கள வந்து கடந்துலாம் நம்ம போக முடியாது.